எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வள்ளல் பெருமாள். நான் பெங்களூரில் வாழ்கின்ற ஒரு தமிழன். நீண்ட நாட்களாக தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அரசியல் களத்தை பற்றி பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் கிளர்ந்தெழுந்து கொண்டிருந்தன. அவற்றை பற்றி ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்வதற்கு இப்பொழுது வந்துள்ளேன். நான் எந்தவிதமான உயரிய அடையாளங்களையும் முன்னிறுத்தி பேச வரவில்லை. நான் இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கத்தவன் என்கின்ற அடிப்படை உரிமையை கொண்டு, சமுதாய வாழ்வில் அக்கறை கொண்டவன் என்கின்ற முறைமையை கொண்டு மட்டுமே பேச வந்துள்ளேன். ஒரு சமுதாயம் என்பது, அந்த சமுதாயத்தின் மதிப்பு என்பது, அந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்களை மட்டும் அடிப்படையாக கொள்ளாமல், அந்த மக்களை வழிநடத்துகின்ற, மக்களை ஆள்கின்ற தலைவர்களை அடிப்படையாக கொண்டுதான் முதற்கண் மதிப்பிடப்படும், அளக்கப்படும். அத்தகைய உயரிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு தகுதி மக்களிடத்தில் இருக்கிறது என்றால், அந்த மக்களினுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அவர்களினுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட தலைவர்களை இவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முதலில் நாம் விழிப்புணர்வோடு அவற்றை சிந்திக்க வேண்டும். தன்னை ஆளுவதற்கு உரிய தகுதி உடையவன் இவன் என்று எதன் அடிப்படையில் அந்த மக்கள் தீர்மானிக்கிறார்கள்? தனிமனித வாழ்வு என்று ஒன்று, சமூக வாழ்வு என்று ஒன்று. தனிமனித வாழ்வில் அறத்தை பேணுவதும், சமூக வாழ்வில் அறத்தை பேணுவதும் நமது தமிழர்களின் வாழ்வினுடைய அடிப்படை செயல்பாடுகளில் முதன்மையானதாகும். தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த அரசியல் களங்களில் அரசியல்வாதிகளினுடைய கூத்துப்பட்டறையின் செயல்பாடுகள், அவர்களின் பொய்யுரைகள், அவர்களின் கயமை உரைகள், இவை அனைத்தும் ஒருபுறம் இருந்தாலும், மக்களினுடைய செயல்பாடு, குறிப்பாக எம்போன்ற இளைஞர்களினுடைய செயல்பாடுகள், இவற்றையெல்லாம் கண்கூடாக பார்க்கின்ற பொழுது என்னுடைய மனம் மிகவும் வருத்தமடைகிறது. ஒரே ஒரு அளவுகோலை மட்டும் நான் அடிப்படையாக கொண்டு உங்களிடத்தில் என்னுடைய நிறைவுரைக்கு நான் வர விரும்புகின்றேன். அந்த காலகட்டங்களில் கக்கன், காமராஜர் போன்ற உயரிய தலைவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டங்களில் போதிய கல்வியறிவும் விழிப்புணர்வும் நம்மிடையே, நம் சமூகத்தினிடையே இல்லை. ஆனால் இன்று போதிய விழிப்புணர்வு, போதிய கல்வியறிவு, படித்த இளைஞர்கள் அதிகளவில் இருக்கின்ற இந்த காலகட்டங்களில் அன்று தோன்றிய அரசியல்வாதிகளைப் போல இன்று பல மடங்கு அதிகமாக தோன்றியிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு முற்று முரணாக தோன்றியிருப்பதற்கு காரணம் என்ன என்பது எனக்கு விளங்கவில்லை. போதிய விழிப்புணர்வு, படிப்பறிவு, படித்த மக்கள் அதிகம் இல்லாத அந்த காலகட்டங்களில் அத்தகைய உயரிய குணமுடைய பொதுநலவாதிகள் அரசியலில் தோன்றினார்களே, இப்பொழுது விழிப்புணர்வு அதிகம் இருக்கின்ற, கல்வியாளர்கள் அதிகம் நிறைந்த, படித்த இளைஞர்கள், பட்டதாரிகள் அதிகம் நிறைந்த இந்த காலகட்டத்தில், இந்த சமுதாயத்தில், இன்றைய அரசியலில் அதற்கு முற்று முரணாக சுயநலவாதிகள், தன்னுடைய குடும்பத்தை மட்டுமே முதன்மையாக பேணுகின்ற தலைவர்கள், மக்களினுடைய உயிரை துச்சமென எண்ணுகிறவர்கள், ஊழல்வாதிகள், இத்தகைய நபர்கள் பெரும் தலைவர்களாக அரசியலில் தோன்றுவதற்கு காரணம் என்ன? பிழை அவர்களிடத்தில் இருக்கிறதா, அல்லது அவர்களை உருவாக்குகின்ற நம்மிடம் இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் வெளிப்படையாக புரிய வருகிறது. அறிவிருந்தும் அறியாமையில் நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு உண்மை மட்டும் எனக்கு வெளிப்படையாக தெரிய வருகிறது. அறிவிருந்தும் அறியாமையில் பயணிக்கின்ற ஒன்றிற்கு பெயர்தான் சிறுமைத்தனம் என்பதாகும். அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம்.
தன்னை ஆளுவதற்கு உரிய தகுதியுடைய ஒரு ஒழுக்க சீலனை தலைவனாக தேர்ந்தெடுக்க நம்மால் முடியவில்லை. 1. அத்தகைய ஒழுக்க சீலர்கள் அரசியலில் தோன்றி தன்னை முன்னிறுத்துவதும் இல்லை. இது 2வது. இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் களம் எப்படி இருக்கிறதென்றால், எவன் ஒருவனும் முழுமையான நல்லவனோ ஒழுக்க சீலனோ கிடையாது. எல்லோரும் திருடர்களே, எல்லோரும் கொள்ளையர்களே. அப்படி இருக்கையில் நாம் எப்படி இவர்களுக்கு ஓட்டு செலுத்துவது, வாக்கு செலுத்துவது, எப்படி தேர்ந்தெடுப்பது என்றால், யார் அதிகமாக திருடுகிறார்கள், யார் குறைவாக திருடுகிறார்கள், அவர்கள் திருடுகின்ற அந்த திருட்டினுடைய சதவீதம் எப்படிப்பட்டது என்று அவர்களினுடைய அந்த கயமத்தனத்தினுடைய சதவீத அளவுகளை அடிப்படையாக வைத்துத்தான் ஓட்டு போட வேண்டியிருக்கிறது. ஒருவன் 100% திருடுவான், ஒருவன் 70% திருடுவான் என்றால், அந்த 100% திருடுகின்ற திருடனோடு 70% திருடுகின்ற திருடனை ஒப்பிட்டு 70% திருடுகின்ற திருடனுக்கு ஓட்டு போட வேண்டியதுதான். இதுதான் இன்றைய நிலைமை. இப்படி யார் மிகவும் குறைந்த அளவில் அயோக்கியத்தனம் செய்கிறார்கள், யார் மிகவும் குறைந்த அளவில் சுயநலவாதியாக இருக்கிறார்கள் என்று பார்த்துத்தான் ஓட்டு போட வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கிறதே ஒழிய, தூய்மையான அன்றைய தலைவர்களைப் போல ஒரு பொதுநலவாதிகள் இன்று இல்லை. அப்படி இருந்தாலும் அவர்களை நாம் மதிப்பது இல்லை. நல்லக்கண்ணு என்ற ஒரு உத்தம மனிதர் இருந்தார், ஆகச்சிறந்த பொதுநலவாதி. அவருக்கு நாம் என்ன முக்கியத்துவம் கொடுத்தோம்? அவரை போன்ற ஒரு சான்றோரை முன்னுதாரணமாக கொண்டு எத்தனை தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அந்த சான்றோருக்கு நாம் கொடுத்த இடம் என்ன? அத்தகைய சான்றோர்களை முன்னிறுத்தி நமது சமுதாயம் கட்டமைக்கப்பட்டதா? இல்லை. ஆக மக்களிடத்திலும் பிழை இருக்கிறது. மக்களும் தங்கள் பிழையை உணர வேண்டும். தங்களை ஆளுவதற்குரிய தகுதியுடைய தலைவனை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நிலை எதை அடிப்படையாக கொண்டு மக்களிற்கு வரும்? பணத்தை அடிப்படையாக வைத்தா அல்லது பண்பை அடிப்படையாக வைத்தா என்று என்னால் முழுமையாக வரையறுத்து சொல்ல இயலவில்லை. ஆனால் இளைஞர்கள், கல்வி அறிவு பெற்றவர்கள், அதிக விழிப்புணர்வு நிறைந்தவர்கள், நன்மை தீமை ஆராயக்கூடிய ஆற்றல் உடையவர்களும் இத்தகைய பிழைகளை செய்கிறார்களே, இத்தகைய பிழையான தலைவர்களுக்கு ஆதரவளிக்கிறார்களே, அவர்களிடத்தில் தங்களுடைய மாண்பை சீரழித்து கொண்டிருக்கிறார்களே என்கின்ற அந்த காட்சிகளையெல்லாம் நான் காண்கின்ற பொழுதுதான் என்னுடைய உள்ளம் மிகுந்த வேதனை உறுகிறது. எனவே நான் சொல்ல விரும்புவது, பிழையான அரசியல் தலைவர்கள் உருவாகி இருக்கிறார்களே என்று வருந்துவது எந்தவித பலனும் இல்லை. காரணம், வேரில் பிழை இருக்க வெளி விருட்சத்தை குற்றம் சாட்டுவதில் எந்தவிதமான பலனும் இல்லை. வேர் என்பது இந்த சமுதாயம்தான். இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்களாகிய நாம் தான். பிழை என்பது நம்மிடத்தில் தான் இருக்கிறது. நாம் தான் சரியான முறைமையில் இருக்க வேண்டும். ஏன்? நம்மிடம் அப்படி என்ன பலம் இருக்கிறது என்றால், எத்தகைய ஒரு கொடிய தலைவனாக இருந்தாலும், கோடிக்கணக்கில் கொள்ளையடித்தவனாக இருந்தாலும், மக்கள் உயிரை வாங்கியவனாக இருந்தாலும், பெரும் ஊழல்வாதியாக இருந்தாலும், மக்கள் முன்னிலையில் வந்து நின்று தான் செய்த தவறுகளையெல்லாம் சொல்லி வாக்குகளை சேகரிக்க முடியாது. நான் இத்தனை கோடி கொள்ளையடித்தேன், இத்தனை உயிர்களை கொலை செய்தேன், இத்தகைய பாவங்களை செய்தேன் என்று அந்த தீமைகளை சொல்லி ஒரு காலும் வாக்குகளை சேகரிக்க முடியாது மக்கள் முன்னிலையில். அவன் தீயவனாகவே இருந்தாலும் தான் ஒரு தூயவன், நல்லவன், நல்லதை செய்தவன், நல்லதை செய்பவன், நல்லதை செய்கின்றவன், செய்யப்போவன் என்று தன்னை ஒரு தூயவனாக, நல்லவனாக இந்த சமுதாயத்தில் மக்களின் முன் சித்தரித்து கொண்டுதான் அவன் வாக்குகளை சேகரிக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் இந்த சமுதாயத்தினுடைய பலம், மக்களாட்சியின் பலம், மக்களினுடைய பலம். அவன் எத்தகைய கொடிய வலிமையுடைய தீயவனாக இருந்தாலும் மக்கள் முன்னிலையில் வந்து நின்று தன்னுடைய தீமையை சொல்லி வாக்குகளை சேகரிப்பதற்கு உரிய பலம் அவனிடத்தில் இல்லை. நன்மையை சொல்லிதான் வாக்குகளை சேகரிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது என்றால், மக்களின் முன்னிலையில் தன்னுடைய கயமைத்தனத்தை வெளிப்படுத்தி வாக்குகளை சேகரிப்பதற்கு அவனுக்கு
அவனால் இயலவில்லை என்றால் அப்பொழுது மக்களிடத்தில் எத்தகைய ஒரு பலம் இருக்கிறது என்பது நாம் சிந்திக்க வேண்டும். அத்தகைய பலம் பொருந்திய மக்களாகிய நாம் அந்த பலத்தை பயன்படுத்தி எத்தகைய உயரிய தலைவர்களை உருவாக்கி நம்மை ஆளுவதற்கு நாம் வழிவகை செய்ய வேண்டும் என்பதை நீங்களே சிந்தியுங்கள். எனவே தமிழக மக்களிற்கு நான் மன்றாடி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தகுதியுடைய தலைவர்கள் உருவாகுவதற்கு நீங்கள் வழி செய்யுங்கள். நாள்தோறும் நாம் அறத்திலிருந்து விலகி கொண்டிருக்கின்றோம். சமூக வாழ்வை தொலைத்து கொண்டிருக்கின்றோம். எனவே சுயநலத்தில் மிகவும் குறைந்த தலைவர்களை தேர்ந்தெடுங்கள். சுயநலமே இல்லாத தலைவரை தேர்ந்தெடுப்பது என்பது சாத்தியமற்றது இன்றைய காலகட்டங்களில். குடும்பத்தை முன்னிறுத்துகின்றவரை காட்டிலும் சமுதாயத்தை முன்னிறுத்தி யாரேனும் சிந்திப்பார்களாக இருந்தால் அருள் கூர்ந்து அவர்களுக்கு வாக்களித்து முன்னுரிமை கொடுத்து ஆளச் செய்யுங்கள். சுயநலம் என்பது அது மிக கொடிய விஷம். அது துளி துளியாக சமுதாயத்தில் வளர்ந்து கொண்டே இருந்தால் சமுதாயம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. இந்த உலகம் எதனால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று கேட்டபொழுதுதான் பல முன்னோர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், பொதுநலவாதிகளால் மட்டும்தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று. உலகத்தினுடைய இயக்கம் என்பது இந்த சமுதாயத்தினுடைய இயக்கம்தான். சமுதாயத்தில் வாழ்கின்ற பொதுநலவாதிகள், சுயநலத்தில் மிகவும் குறைந்தவர்கள், இவர்களால் தான் இந்த சமுதாயத்தினுடைய இயக்கமே கட்டமைக்கப்படுகிறது. எனவே அருள் கூர்ந்து நான் கேட்டுக்கொள்கின்றேன், தயவு கூர்ந்து சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர்களுக்கு, சமூக வாழ்வின் மீது அக்கறை கொண்டவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தி சமூக வாழ்வை காப்பாற்றுங்கள். அறத்தை நேசிப்பதற்கு உரிய ஒரு களத்தை அமைத்து கொடுங்கள். அறம் சார்ந்த கல்வி, சான்றாண்மை சார்ந்த சமுதாயம் இவை என்று தோன்றுகிறதோ அன்றுதான் நம் தமிழ்ச் சமுதாயம் உய்வடையும். அதுவரை எது செய்தாலும் யார் வந்தாலும் எதுவும் மாறப்போவது இல்லை. என்றாலும் நமது கடமையை நாம் சரிவர செய்ய வேண்டும். காலம் எல்லாவற்றுக்கும் உரிய பதில் கொடுக்கும். எனவே போன்ற இளைஞர்களும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற முதியவர்களும் அருள் கொண்டு இவற்றை சிந்தித்து பொதுநலவாதிகளுக்கு இடம் கொடுத்து தகுதியுடைய தலைவர்களை தேர்ந்தெடுத்து நம்மை ஆளச் செய்யும்படி உங்கள் அனைவரையும் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். உங்களினுடைய உயரிய செயல்பாட்டை வருகின்ற 23ஆம் தேதியன்று காட்டுவீர்களாக. நம்மை ஆளுவதற்குரிய தகுதியுடைய தலைவரை தேர்ந்தெடுத்து நம் சமுதாயத்தினுடைய ஒரு உயரிய மாண்பை காப்பதற்கு உரிய கடப்பாடு நம்மிடமே இருக்கிறது. உயர்வுக்கும் தாழ்வுக்கும் நாம் தான் காரணமே ஒழிய பிறர் ஒருவரை குற்றம் சாட்டுவதால் எந்தவித பெரும் நன்மையும் விளையப் போவது இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்களாக. நன்றி, வணக்கம்.